வணக்கம் தமிழர்களே, நான் உங்க தேவா. இனி நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன காந்தா. காந்தா கண்டிப்பா இந்த படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நேத்து பிரீமியர் முடிஞ்சிச்சு. அதாவது ஸ்பெஷல் பிரீமியர், பெய்டு ஸ்பெஷல் பிரீமியர்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அப்போ என்னால் பார்க்க முடியல, ஏன்னா நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் எல்லாம் நான் நேற்று ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ காந்தா இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பூர்த்தி பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு துல்கர் சல்மான் டைரக்ட் தமிழ் ஃபிலிம் நடிக்கிறாரு. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, ஒரு குட்டி சர்ப்ரைஸ். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கவங்க நம்ம தேட்டருக்கு வந்து தேட்டர் விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துருக்கு. ஃபர்ஸ்ட் காந்தா. இந்த படத்தில் துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ போஸ், அதுக்கப்புறம் ராணா தகுபதி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. என்னதான் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை மெயினாக ஹோல்ட் பண்ணுறது இந்த 4 பேர் தாங்க. அதனால இந்த 4 பேரை மட்டும் நான் மென்ஷன் பண்ணேன். அதுக்கும் மெயினாக நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு டீசர்லேயே வந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு சொட்டு கூட, ஒரு சொட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பர்சன் கூட கம்மியாகாமல் நடிச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும். துல்கர் சல்மான் அவ்வளோ சூப்பராக இருந்தார். டிக்கு ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு ஆக்டிங்கை பார்க்கும்போது அப்பா அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்கள அப்படியே போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சைடு சமுத்திரக்கனி போட்டு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டேரக்டர் ரோல் பண்றாரு, ஹீரோ ரோல் பண்றாரு. ஸோ அது எப்படி இருக்கும் அந்த காம்பினேஷன் அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரையும் ஷாக்கிங்காக பண்ண வச்சது என்னன்னா பார்த்தீங்கன்னா பாக்யஸ்ரீ போஸோட ஆக்டிங் தான். அவங்க தெலுங்கு படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆக்டிங் சென்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக நாங்கள் யாருமே, நாங்கன்ற நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்கே மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து மகாநட்டியில வந்து கீர்த்தி சுரேஷை பாராட்டியிருப்போம், அது ஒரு குட்டி ட்ராமால. ஸோ அதுக்கு எந்த வகையிலுமே குறையே இல்லாமல் இதில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாக்யஸ்ரீ போஸ் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது ஆக்டிங் எல்லாமே. ஸோ அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படம் வந்து தியாகராஜ பாகவதரோட எப்படி சொல்றது, ஒரு பயோபிக்கு அப்படி இப்படி நிறைய ரூமர்ஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்டது வந்தது. நானும் அதை நம்பி அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் டோட்டலாக ஒரு நார்மலான கதையை 50s நடக்கிற ஒரு இன்ட்ரகேஷன் சீன்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த காலத்தில் பார்த்துருந்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, அந்த நாள்னு ஒரு படம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 படங்கள் இருக்கும் இன்ட்ரகேஷன் சீன்ஸ், அதாவது த்ரில்லர் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம். ஸோ அந்த த்ரில்லர் மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இன்ட்ரகேஷன் சீன் இருக்குமோ அதுக்கு வந்து அதை பார்த்து அப்படியே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ராணா வர சீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் தான் கொடுக்கும். அந்த காலத்தில் எப்படி இது பண்ணியிருப்பாங்க, ஸோ இப்படி தான் நடந்திருக்குமோ, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ராணா மட்டும் தான் இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். மற்றபடி இது எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான். அதை தாண்டி வந்து இந்த படத்தில் மெயினாக ஜேக்ஸ் விஜயோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு நான் சொல்லி ஆகணும். செல்வமணி செல்வராஜ் டேரக்டருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. எழுத தாண்டி வந்துட்டு இந்த படத்தை எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க். ஏன்னா நீ படத்துக்குள்ள படம் எடுக்க போற, ஸோ அப்போ உனக்கு எவ்வளோ டேலண்ட் வேணுன்றத ரொம்ப அழகா திங்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரசிக்கும்படியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த படத்தோட டைமிங் தான் சொல்லணும். டைமிங் மீன்ஸ் நான் மொத்த லென்த்து சொல்கிறேன், ஒரு 2.25 மணி நேரம் படம். பட் ஆனால் இதில் ரொம்ப ஸ்லோவாக போகுது படம், ரொம்ப ட்ராகாக இருக்குது. சில பாட்டெல்லாம் வந்து எதுக்குன்னே தெரியாத மாதிரி இருந்தது. பட் இந்த குறைகள்லாம் வந்து எனக்கு குறையாவே தெரியல. ஏன்னா வந்துட்டு இந்த படத்தில் வந்து நிறைய நிறைகள் இருக்குது. அதாவது வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தோட ஆக்டர்ஸ், அதாவது அதில் நடிச்சிருந்த ஆக்டிங், அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக டெலிவர் பண்ணிருக்காங்க சொல்கிறோம். ஒரு அந்த மிரர் சீன் வந்து நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த மிரர் சீன் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸு சீரியஸாக சொல்கிறேன், ஒரு நெப்போ கிட் பார்த்து இவர் வராமல் இருந்திருக்கவே கூடாதுடா அப்படின்னு நான் ஃபீல் பண்ண வந்து துல்கர் சல்மான் தான். ஏன்னா மம்மூட்டிக்கு வந்து எந்த வகையிலுமே ஒரு குறையே இல்லாத ஒரு ஹீரோனே சொல்லலாம். ஒரு ஆக்டர்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ காந்தா வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, படம் ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங்லாம் நான் ரசிப்பேன்பா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தேட்டருக்கு போனால் போதும். இது எல்லாருமே ஓடிடியிலே பார்க்கலாம். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேட்டர் போய் தான் பார்க்கணுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன மாதிரி இடங்களும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு படமே எல்லாமே வந்துட்டு எதுவுமே ஓடிடியில் பார்த்தா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்காது பெருசாக. இருக்கும் சில படங்கள் இருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சினிமா அப்படின்றத வந்து நீங்கள் தேட்டரில் தான் பார்க்கணும். நான் நிறைய பேருக்கு இது வந்து கண்டிப்பாக பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நான் வெளியே வரும்போது நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சாங்க, ரொம்ப ஸ்லோவாக நான் தூங்கிட்டேன் ஆகும்னு. சரி விடுங்க, அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. ஸோ காந்தா இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 95. ஏன் 95னா மெயினாக இந்த படத்தோட
டைம் கன்ஸ்டெயின் மட்டும் தான். அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா நான் 100 கொடுத்துருப்பேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. Support. Thank you so much. Thank you for coming here. I hope you all love the film. I know you're watching me for the first time and you're going to see more of me here onwards. Thank you for all your love. Thank you so much. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவாசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க.